நிமிஷம் வெயிட் பண்ணு. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். ரைட், லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என் பேர் பிரியா. நான் உன்னோட கிளாஸ்மேட். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டீமில் இருக்கிறேன். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கனால என்னால் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன், நீ என்னோடய ஸ்போர்ட்ஸ் கிரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். சைமல்டேனியஸாக நான் உனக்கு ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே பிரியா, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் செக்ஷனை நம்ம மணி அண்ட் பேங்கிங் அந்த சாப்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். மணி அண்ட் பேங்கிங்னாலே மணினா என்ன அப்படின்றது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் கொஷினாக வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மணியை பார்த்தோம்னா இன்னும் சிம்பிளாக இருக்கும். ஸோ பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்றது டாபிக்குள்ளே மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ பார்ட்டர் சிஸ்டம்னா என்னென்னா, வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி ரெண்டு பேருமே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. மணி அப்படின்ற ஒரு விஷயமே அங்கே இருக்காது. நான் ஒரு இதை கொடுக்குறேன், இன்னொரு இதுக்கு நீ இதை கொடு. கமாடிட்டி டு கமாடிட்டி, ரெண்டு பொருட்களை மாற்றிக்கிற இடம் தான் பார்ட்டர் சிஸ்டம். இதுக்கு முக்கியமானது என்னென்னா டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். என்னென்னா, வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி ரெண்டு பேருக்குமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பொருட்கள் தேவையானதாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே பர்சன் ஏ ஆப்பிள்ஸ் வேணுன்றாரு. நான் என்னோட கோட்டை கொடுக்குறேன், நீ எனக்கு ஆப்பிள்ஸ் கொடு அப்படின்றாரு. ஆனால் இங்கே பர்சன் பி கோட்டை கூட நான் ஆப்பிள்ஸ் கொடுக்குறேன். இதுதான் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல பர்சன் ஏக்கும் சரி பர்சன் பிக்கும் சரி அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற திங்ஸை எந்த பர்சனுக்கு தேவையோ அவங்கள்ட்ட போய் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இவங்களுக்கு ஆப்பிள்ஸ் வேணும்னா ஆப்பிள் விற்கிறவங்க கிட்ட போய் உங்களுக்கு கோட் வேணுமா, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு விதமான லிமிட்டேஷன்ஸ் சொல்லலாம். லிமிட்டேஷன்ஸ்னால் ஒரு நெகட்டிவிட்டி அந்த மாதிரி சொல்லலாம், ட்ராபேக்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா இதில் ரெண்டு பேருமே சர்ச் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஆப்பிள் விற்கிறவங்களுக்கு கோட் தேவையில்லை, எனக்கு ரைஸ் தான் வேணும்னா அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க எங்ககிட்ட. இது ஒரு லிமிட்டேஷன். ரெண்டாவது லேக் ஆஃப் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. இது என்னென்னா, ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க சரி, ஆனால் எந்த அளவில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 80 kgs ஆஃப் ஆப்பிள் ஒரு கோடு கேட்குறாங்க. ஆனால் இங்கே பர்சன் பி என்ன கேட்குறாங்கன்னா ஒரு கோட் 20 kgsக்கு கேட்குறாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இருக்காது. ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு லாஸாக இருக்கணும், இன்னொருத்தவங்களுக்கு கெயினாக இருக்கும். இந்த மாதிரி சினாரியோவில் போய் முடிகிறதுனால இதுவும் ஒரு லிமிட்டேஷனாக கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த லிமிட்டேஷன் என்னென்னா லேக் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ். டிஃபர்ட் பேமெண்ட்ஸ்னால என்னென்னா பே லேட்டர். இப்போ பே பண்ணாமல் ஒரு ஃப்யூச்சரில் எனக்கு இப்போ பே பண்ணுற நிலமையில் இல்லை, ஃப்யூச்சரில் நான் பே பண்ணுறேன் அந்த மாதிரின்றது. அதாவது கிட்டத்தட்ட கிரெடிட் மாதிரி இருக்கலாம். இப்போ பே பண்ணாமல் அப்புறமா கொஞ்சம் ஃப்யூச்சரில் நான் பே பண்ணுறேன் அப்படின்றது. இது என்ன ப்ராப்ளம்னா, மணி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. இது பார்ட்டர் சிஸ்டம்ன்றனால அந்த கமாடிட்டி அதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்றது கஷ்டம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நெய் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. நெய் அதே மாதிரி தான் ஃப்யூச்சரில் இருக்குமா அப்படின்றது தெரியாது, அது ஸ்பாயில் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ டிஃபர்ட் பேமெண்ட்ஸுன்றது இந்த சினாரியோவில் கஷ்டம். அப்புறம் கடைசியாக லேக் ஆஃப் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. நம்ம கமாடிட்டி டு கமாடிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நம்மளால் இந்த கமாடிட்டிஸை ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. வெல்த், அதாவது நம்ம சேர்த்து வைக்க முடியாது எதையும். எக்ஸாம்பிளுக்கு பால் வச்சுக்கோங்க. பாலை தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா பால் இன்றைக்கி நல்லாயிருக்கும், ஆனால் நாளைக்கோ இல்லை நாளானிக்கோ அது கண்டிப்பாக ஸ்பாயில்டான கண்டிஷனில் இருக்கும். ஸோ இதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இது லேக் ஆஃப் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. நம்ம மணி ஆனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண முடியும். இது எல்லா லிமிட்டேஷன்ஸையும் மணி ஓவர் கம் பண்ணும். இதுதான் மெயின் லிமிட்டேஷன்ஸ். அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.